தமிழ்நாடு முதல்வர் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கோ அல்லது மறுசீரமைப்புக்கோ எதிராக எதுவுமே சொல்லவே இல்லை. அதெல்லாம் நடக்கட்டும் தான் சொல்கிறார். ஆனால் நடக்கும்பொழுது தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி இருக்கணும் அதில் அப்படின்றதான் பாயிண்ட்டுங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் வேண்டான்னு யாரும் சொல்லலை. பட் அது ஒரு சொல்கிற ஒரு கருத்து வேறுபாடு எனக்கு இருக்குது. 30 வருஷம் தள்ளி போடுன்னு சொல்கிறாரு இல்லையா, அது சரியான அணுகுமுறையாக தெரியல. ஏன்னா 56 போச்சுன்னா இன்னும் காம்ப்ளிகேஷன் அதிகமாகும். அது இமீடியட்டாக கையோடு பண்ணுறது பெட்டர்ன்றது என்னுடைய கருத்து. ஸோ அதுதான் மக்களோட பிரதிநிதித்துவம் கரெக்டாக போய் பார்லிமெண்ட்டில் அமர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை பண்ணும்பொழுது தமிழ்நாட்டுக்கு இழப்புகள் ஏற்படுது. அது எப்படி சரி பண்ணுறது? அதிகப்படுத்தினா சவுத் இந்தியாவே புறக்கணிக்கப்படுற வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி சரிப்படுத்துறது? ஸோ இப்போ பாதிக்கப்படுற மாநிலங்களை நம்ம கூப்பிட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷனை பண்ணலாமேன்ற ஒரு விஷயத்தை முன்னாடி வைக்கிறார். பாஜகவை நம்ப முடியாதா, நம்பலாமான்னா பாஜகவை எப்படி நம்புவீங்க? டெல்லி கவர்மெண்ட் விஷயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க? அடுத்த நாளே ஆர்டினன்ஸை போட்டு பவரை பிடுங்கினீங்கல்ல. கவர்னருக்கு தான் பவர்னு சொன்னீங்கல்ல. சரி, எலெக்ஷன் கமிஷன் ரெக்ரூட்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட்டில் சுப்ரீம் பேனலில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒருத்தர் இருக்கணும்னு சொன்னபோது நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு ஆர்டினன்ஸை போட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வேண்டாம், நாங்கள் எங்கள் மந்திரி சபையிலே ஒருத்தர் அமித்ஷாவை போட்டுக்கிறோன்னு போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஆளை செலக்ட் பண்ணுறீங்கல்ல. உங்களுக்கு தேவையான நீங்கள் வக் போர்டில் என்ன பண்ணீங்க? ஜேபிசியில் ஆளுங்கள்லாம் வெளில அமிச்சிட்டு நீங்கள் திருத்தங்கள்லாம் பண்ணீங்களா இல்லையா? ஸோ எப்படி நம்ப முடியும்? நீங்கள் ஏதாவது ட்ராக் ரெக்கார்டு இருக்கணும் பாஜகவை நம்புறதுக்கு. அவங்க திடீர்னு சில விஷயங்களை கொண்டு வருவாங்க, திடீர்னு நடத்துவாங்க. அவங்களுடைய அஜெண்டா நாக்பூரில் அவங்க என்ன ட்ரா பண்ணுறாங்களோ அந்த அஜெண்டாவில் அவங்க போயிட்டுருப்பாங்க.